வெளிச்சத்துக்கு வந்த 700 ஆண்டுகள் பழமையான ஆச்சரியக்கல். பதினோரு மனித உருவங்கள், ஒரு குதிரை உருவம், 2 சிவலிங்கங்கள். பிரமிப்போட பார்த்திருக்காங்க பொதுமக்கள். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய திம்மாம்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் பிரபு அவர்கள், சமூக ஆர்வலர்கள் ராதாகிருஷ்ணன், முத்தமிழ் வேந்தன் ஆகியோர் கள ஆய்வுல ஈடுபட்டு வராங்க. அப்பதான் அலசந்தாபுரம் அப்படின்ற பகுதியில சந்திரசேகரன் அப்படின்றவருக்கு சொந்தமான தென்னந்தோப்புல விசித்திரமான ஒரு நடுக்கல் இருக்கிற தகவல் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து இந்த ஆய்வு குழுவினர் அங்க போயிட்டு ஆய்வு பணியை மேற்கொண்டதுல தான் அது 700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நடுகள் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. விஜயநகர மன்னர்கள் ஆட்சி காலத்தை சேர்ந்த இந்த நடுகள் அப்படின்றதும் இது மொத்தமா 7 அடி உயரமும் 6 அடி அகலமும் கொண்டதா இருக்கிறதா சொல்லப்படுது. இதனுடைய மைய பகுதியில வீரன் உருவமும் அவனோட போரிட்ட எதிரியுடைய உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கையில கொடுவாள், ஈட்டி எல்லாமே இருக்கிற மாதிரியும் சுமார் 11 மனித உருவங்கள் பொறிக்கப்பட்டதா சொல்லப்படுது. 2 சிவலிங்கங்கள் மற்றும் ஒரு குதிரை உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கு. இது தவிர பெண் ஒருத்தங்க இசைக்கருவிய சுமந்த நிலையிலையும் இன்னொரு பெண் களக்குடுவையின ஏந்திய நிலையிலையும் இந்த மாதிரியான உருவங்களும் இதுல பொறிக்கப்பட்டிருக்கு. இப்படி வித்தியாசமான விசித்திர கல்ல பொதுமக்கள் ரொம்பவே ஆச்சரியத்தோட பார்த்துட்டு போறாங்க. இது தொடர்பா மேலும் தீவிர ஆய்வு பணி மேற்கொள்ளப்பட போறதா சொல்லப்பட்டிருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.